ஓமலூர் அருகே ஓராண்டாக கிடப்பில் போடப்பட்ட சாலை பணியை தொடங்க கிராம மக்கள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமலூர் அருகே ஓராண்டாக கிடப்பில் உள்ள சாலையை அமைத்துக் கொடுக்க கோரி கிராம மக்கள் நூதன முறையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள அழகுசமுத்திரம் கிராமத்தில் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த கிராம பேருந்து நிறுத்தத்திலிருந்து சஞ்சீவிராயன் கோவில் வரை செல்லும் ஜல்லி சாலை தார் சாலையாக அமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த சாலையை உடைத்து சேதப்படுத்தப்பட்ட நிலையில் சாலை அமைக்காமல் பணிகள் நிறுத்தப்பட்டது. இதனால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வந்த கிராம மக்கள் சாலை அமைக்க பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை இல்லை. இதனை கண்டித்து இன்று அழகுசமுத்திரம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் அழகுசமுத்திரம் கிராமத்தின் வழியாக செல்லும் சேலம் தாரமங்கலம் நெடுஞ்சாலையில் மரங்களையும் கற்களையும் போட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அந்த வழியாக வந்த 3 ஆம்புலன்ஸ் உட்பட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் மறித்து சாலையில் அமர்ந்தனர். இதனால் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு சென்ற தாரமங்கலம் காவல் ஆய்வாளர் சுப்பிரமணி சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி 1 வாரத்தில் சாலை அமைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். அவரது உத்தரவாதத்தின் பெயரில் மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.